ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும், இந்த எம்பிஎல் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் கேமில் வரது மூலிமா வந்து டெய்லியும் 500 இல்லைனா 1000 5000 மேலே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வித்திங் லைவ் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி கேட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ப்ளே பண்ணேன், 1 hour தான் ப்ளே பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 126 ரூபா வந்து நான் வின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வின் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, அப்படி இல்லைனா உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டு, உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா அப்படிங்கிற இதை கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட ஹிஸ்ட்ரி எல்லாம் காட்டுறேன். வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேமெண்ட் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபா, 144 ரூபா. ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா, கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே நான் வந்து இதில் வந்து பேஅவுட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ 100 ரூபா நான் வந்து எடுக்கிறேன். ஸோ மினிமம் வித்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு மேலே இருந்தாவே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷனில் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கூட கொடுத்து நீங்கள் ஐஎஃப்சி கோட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேடிஎம் அப்படின்னா யூபிஐடி அந்த ஐடியை கொடுத்து கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூபிஐடி நீங்கள் ஃபோன்பே கூகுள் பேல யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் யூபிஐடி இருந்துடும். உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான யூபிஐடி கொடுத்துருப்போம். யூபிஐடி கொடுத்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டன் டைமில் வித்ட்ரா ஆகும். ஒரு 10 மினிட்ஸில் இல்லைனா 5 நிமிஷத்துக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிரும். இது பேடிஎம்லேயும் உங்களுக்கு வந்து உடனே ரிசீவ் ஆயிரும். பட் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ நான் வந்து வித்ட்ரா கொடுத்துறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐடி கொடுத்து தான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன். நான் வித்ட்ரா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சென்ட் ஆயிரும். சென்ட் ஆனால் 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும் அந்த அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோட் இருக்கும். அந்த ரெஃபர் கோட் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா கேஷ் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20 டோக்கன் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து கேம் ப்ளே பண்ணி அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வேணும் லாகின் போனஸாக கொடுப்பாங்க. அந்த 10 ரூபா ப்ளஸ் வந்து 20 டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு கேம் ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்களா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுறது மூலமாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபாயிலேருந்து 50 ரூபா வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணால் உங்களுக்கு வந்து கிராச் கார்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கிராச் கார்டில் வின் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே வந்து கேம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த கேம்ஸை நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறது மூலிமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து டோர்னமெண்ட் வந்து நடத்துகிற ஆப்ஷன்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நான் வந்து எப்படி வந்து லாகின் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ என்டோலையும் பாருங்கள். உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே புரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேம்ஸும் வந்து கொடுத்துருப்போம். அந்த ஒவ்வொரு கேம்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டோக்கன் வந்து கொடுத்தும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கேஷ் கட்டி நீங்கள் வந்து விளாண்டுக்கலாம். உங்களுக்கு லாகின் போனஸும் வந்து 10 ரூபா கொடுப்பாங்க. அந்த காசை வச்சு நீங்கள் வந்து இதில் வந்து டோர்னமெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி வந்து டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ நான் ஒரு கேம் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ அந்த ப்ளே பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் அண்ட் ப்ளே அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து 7 ரூபா இதில் வந்து கட்டணும் டோர்னமெண்ட்டுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி வந்து டோர்னமெண்ட் கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பேர் வந்து விளையாடுவாங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு 12 ரூபா 50 பைசா வந்து கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ரூபா 50 பைசா வந்து கொடுப்பாங்க. அது தேர்ட் ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ரூபா வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுமாரி வந்து கொடுப்பாங்க. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா 50 கேம் மேலே இருக்கும். உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இதுமாரி வந்து ஃப்ரூட் சாலட்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா பாம்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸை மட்டுமே வந்து கட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த 3 ஃப்ரூட்ஸ்க்கு மேலே நீங்கள் கீழே விட்டிங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. ஸோ கண்டினியூவாக நீங்கள் 3 ஃப்ரூட்ஸ் 4 ஃப்ரூட்ஸ் ஒன்றா வந்து வெட்டுவீங்க. உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கும். 3 ஃப்ரூட்ஸ் வச்சுனா உங்களுக்கு வந்து 20 பாயிண்ட்டு. ஸோ 2 ஃப்ரூட்ஸ் வச்சுனா உங்களுக்கு 12 பாயிண்ட் அதுமாரி கொடுப்போம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸை வந்து கீழேயும் விடக்கூடாது. ஸோ அந்த பாம்பு ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் வெட்டிட்டாலும் நீங்கள் அந்த கேம் வந்து உங்களுக்கு ஓவர் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஸ்கோர் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அதுமாரி வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து தேவைப்படும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 5 பிளேயரோட அந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக ஓடிட்டு இருக்கும். அவங்க வந்து எவ்வளோ ஸ்கோர் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்து. ஸோ இதில் வின் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லைவாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க 5 பிளேயரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளேயர்னாச்சும் வந்து அவுட் ஆகிட்டாங்களா அந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸ்கோர், அதாவது ஸ்கோரை வந்து அடிப்படையாக வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேங்கிங் பண்ணுவாங்க. அதிகமான ஸ்கோர் வந்து அவுட் ஆகாமல் யார் லாஸ்ட் வரலையும் வந்து இந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வருவாங்க. ஸோ தெரியாமல் நீங்கள் வந்து பால் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 பிளேயரும் எவ்வளோ ஸ்கோர் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் 1 மினிட் அங்கே இந்த கேம் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட் ஆகிட்டிங்களா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ரிசல்ட்டுக்காக. ஸோ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் லைவாக வந்து நீங்கள் அந்த பிளேயரோட ஸ்கோர் வந்து பார்த்துக்கலாம்.
ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த கேமிங் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, அப்புறம் டெம்பிள் ரன் அதுமாதிரி எக்கச்சக்க கேம்ஸ் இருக்குது. எந்த கேம்னு மட்டும் இல்லை, நீங்கள் அந்த கேம்ஸும் ப்ளே பண்ணி நீங்கள் வந்து விளையாடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலிமா இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி தான் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸாக வந்து முன்னாடியே வந்து இன்டர்வெஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 டோக்கன் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எந்த கேம் விளாட்றதுனாலும் ஃபஸ்ட்டு வந்து டோக்கனில் ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ் கட்டி நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறதுனால ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் வந்து கீழே ரெஃபர் கோடு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோவில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். அந்த ரெஃபர் கோடு போட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுவீங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டு எடுத்து நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து கொடுப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ரெஃபர் கோடு வந்து கொடுத்துட்டீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரிங் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணோடனே வந்து டெய்லி வந்து ஸ்பின் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ஸ்பின் பண்ணிவிட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பின் பண்ணுற ஆப்ஷன் வரல. ஸோ நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின் பண்ணுற ஆப்ஷன் வரும். நீங்கள் ஸ்பின் பண்ணி இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த எல்லா கேம்ஸும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் போடுறேன்.